Hi friends, welcome back to my channel. Today நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இந்த மார்க்கெட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராயட்ல இருக்கக்கூடிய தக்காளி மண்டி என்ற இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த மார்க்கெட் எங்க போய் வரணும்னு பாத்தீங்கன்னா ராயட்ல இருந்து ஒசூர் போற ரோட்ல ராயட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தக்காளி மண்டின்ற ஸ்டாப் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேல அதிகமான மார்க்கெட் வந்து இருக்குங்க. சோ அதுல ஒரு மண்டிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கடை மாதிரி எல்லாம் இல்லைங்க. ஏலம் ஃபுல்லா வந்து ஏலம் விட்டுட்டு தான் எடுப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபுல்லா இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க விளைவிச்ச பொருள் எல்லாமே எடுத்து வந்து இங்க மண்டியில போட்டு இங்க வந்து ஏலம் விடுவாங்க. இந்த ஏலம் விடுறது பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல இருந்து ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 60% இங்க இருந்து வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. வெளியூர்ல இருந்து வரக்கூடியவங்க வந்து ஏலம் எடுத்துட்டு அவங்க வந்து அமௌண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து வந்து அவங்க ஊருக்கு வந்து சரக்கு எடுத்துட்டு போய் விற்பாங்க. என்னென்ன காய்கறி வந்திருக்கு, எப்படி ஏலம் விடுறாங்க, ஸோ எப்படி கோர்றாங்க அப்படின்றது ஃபுல்லாவே நம்ம போய் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் மண்டியில் என்ட்ரி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஏலம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஏலம் விடப்பட்ட தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி தான் தக்காளியை வந்து கொட்டுவாங்க. கிரேடில் கொட்டியிருக்கக்கூடிய தக்காளியை வந்து இந்த மாதிரி தான் ஆர்டராக வந்து அடுக்குவாங்க. இந்த மாதிரி ஆர்டராக அடுக்கிட்டு தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தக்காளி ஏலம் நடந்துட்டு இருந்தது, மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காய்கறி ஏலம் வந்து நடந்துட்டு இருந்தது. மார்க்கெட்டுக்கு விவசாயிங்க கொண்டு வரக்கூடிய எல்லா வகையான காய்கறிக்குமே ஸ்கேலில் வச்சு எடை போட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஏலம் உடையக்கூடிய லைனுக்கு எடுத்துகிட்டு போய் மூட்டையை வந்து ஆர்டராக வந்து அடுக்குவாங்க. மண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஏலம் நடக்கும். அடுத்து நம்ம என்னென்ன காய்கறி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க போகலாம்.
காய்கறி ஏலம் முடிஞ்ச பிறகு தான் பூ ஏலம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூ வந்து வந்துட்டு தான் இருக்கும். அடுத்து ஃபைனலாக நடக்கக்கூடிய ஏலம்னு பார்த்தீங்கன்னா கோஸ் ஏலம் தாங்க. இந்த ஏலம் தான் கடைசியாக நடக்கக்கூடிய ஏலம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம், நல்லபடியாக வீடியோ எடுத்தாச்சுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி காய்கறியும் வந்து இங்கே மண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே மண்டி வந்து காலையில் வந்து 10 மணிலேருந்து மண்டி வந்து ஏலம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ காய்கறி, தக்காளி, பூவு, கோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு ஏலம் விட்டுட்டு தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் 10 மணி வாக்கில் இங்கே இருக்கிற மாதிரி வந்தீங்கன்னா ஏலத்தில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் வந்து காய்கறி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஆள் ஏதாவது தேவைப்பட்டாலும் கீழே வந்து 2 ரைட்டர் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சமயத்தில் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயிங்க அறுவடை செஞ்சு எல்லா காய்கறியும் இங்கே வந்து இங்கேருந்து அதுக்கப்புறம் ஏலம் விட்டு இங்கேருந்து வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு அங்கேயும் இருந்தால் நம்மக்கிட்ட வந்து இந்த காய்கறியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நம்ம வந்து சேருது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. இப்போ வந்து கொரோனா வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க. ஸோ நம்ம உயிர் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ மாஸ்க் போட்டு எங்கே இருந்தாலும் போங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.